ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயினிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான MC 25103 சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷனுக்குரிய எக்ஸாம் வந்து இருக்கும். இதுக்குரிய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இன்னொன்று வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே படித்தா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி படிக்கணுங்கிறது ஒரு சின்ன டிப்ஸ்னு சொல்லிடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா, அனாயினிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எம்சிஏ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் கொஸ்டின் வந்து இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் டாபிக்ஸாக கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டு போங்க. அதுபோக வந்து மேக்ஸிமம் நீங்கள் நிறையா படிச்சிங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மோஸ்ட்லி இதில் வந்து நிறையா வந்து டைப்ஸாக உள்ள வரும். அந்த டைப்ஸோட சப்கெட்டிங்ஸ் ஃபுல்லாக நல்லா படிச்சு வச்சிருங்க. அதை மட்டும் தரவு பண்ணிட்டே இருங்க. உள்ள இருக்க கான்செப்ட் ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை படிச்சுக்கோங்க, இல்லைனா ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் எக்ஸாம்பிள் போகிறப்போ எல்லாமே குழப்பிடும். அந்த டாபிக் இதில் வருமா இதில் அதில் வருமானு சொல்லிட்டு நிறைய டைம்ஸ் குழப்பிடும். ஸோ அதனால் இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பே வந்து நிறைய டாபிக்ஸ் படிச்சு நிறைய இதை குழப்பிடுவாங்க. ஸோ சிம்பிளாக படித்தாலும் நல்லா நீட்டாக படிச்சுட்டு போயிருங்க. குழப்பாமே இருக்கும், அவங்களால தெளிவாக அட்டன் பண்ண முடியும். அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து MC 25103 சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன், இதுக்குரிய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். இந்த லைஃப் சைக்கிள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்லேருந்து கேட்கலாம். ஸோ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எரர்ஸ் அண்டு ஃபால்ட்டு அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இல்லை அந்த ஃபால்ட்ஸ் அதாவது டிஃபெக்ட்ஸ்லேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேர்த்து படிச்சுக்கோங்க. பிகாஸில் கேட்டால் அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பிளாக் பாக்ஸோட ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் தான் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லோ கலர் செட் பண்ணால் கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ரிலியபிலிட்டி டெஸ்டிங், இது வந்து 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன், அதாவது வி மாடல் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வி மாடல் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதான் நீங்கள் நிறைய டெஸ்டிங் படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா டெஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டில் போட்டு எழுதி வச்சிருங்க. அந்த டைப்ஸ் எழுதி வச்சு தெளிவாக வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஒன்றில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து அடுத்து எழுத முடியும். எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஜென்ரலாக நீங்கள் யூடியூப்லேயோ இல்லாட்டி கூகுள்லேயே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டாபிக்ஸ் வரும், அதை அந்நேரம் பார்க்குறப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். திரும்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் போகிறப்ப இது அதில் வருமா அது இதில் வருமானு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பண்ணுற தப்பி வந்து எக்ஸாம்பிளில் போனதுக்கப்புறம் அதோட டாபிக்ஸுக்கு இதில் எழுதி வைப்பாங்க. இதுதான் சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு செகண்ட் யூனிட் கோல் ஆஃப் டெஸ்ட் பிளானிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. மோஸ்ட்லி இதில் டெஸ்டிங் வர எல்லா கான்செப்ட் நல்லா படிச்சுருங்க. ஸோ அடுத்து வந்து மெட்ரிக்ஸஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது கேட்கலாம், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, டெஸ்ட் ஷெடியூல், ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பக் ரிப்போர்ட்டிங் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பக்ஸ் லைஃப் சைக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த லைஃப் சைக்கிள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத் டெஸ்டிங், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங், இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டெஸ்டிங், இது 2 மார்க்ஸில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் யூசபிலிட்டி டெஸ்டிங் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் டெஸ்டிங் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. டெஸ்ட் டாக்குமெண்டேஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் 2 மார்க்கில் ஒரு டைம் கேட்டாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து செக்யூரிட்டி டெஸ்டிங், இதில் வந்து உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் அத்தாரைசேஷன், அதாவது உங்களுக்கு டேரெக்டாகவே செக்யூரிட்டி டெஸ்டிங் கேட்காம அத்தென்டிகேஷனுக்கும் ஆத்தரைசேஷனுக்கு டிஃபரன்ஸு இல்லை அதை வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை வல்னரபிலிட்டி வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஆனால் மேக்ஸிமம் வந்து ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் இதிலே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது போக வந்து வெப் டிரைவர் ஈவெண்ட்ஸ், இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் வெப் டிரைவர்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ வரலாம், இது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்குரிய கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டாபிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலும் படிங்க, அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாங்க. படிச்சு நல்லா நான் படிச்சிருவேன், எல்லாமே கரெக்டாக படிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு நோட்டில் போட்டு எழுதிங்க. எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நோட்டை வந்து படிச்சுட்டே இருங்க. எல்லாத்தையும் போட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து குழப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான். ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.